வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னா, the phenomenon of emission of electrons from a metal surface when electromagnetic radiation incident on it is called photoelectric effect. ஸோ மெட்டல் சர்ஃபேஸ் மேலே லைட் சோர்ஸ் வந்து ஏதாவது வந்து படும்போது அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும், வெளியில் வரும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோனா லைட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அதுக்கான தியரி வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வோல்டாயிக் செல் பிவிஎஸ் செல் ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லில் எமிட்டர் இருக்கும், கலெக்டர் இருக்கும், ரெண்டுமே மெட்டல்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் சேம்பருக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கிளாஸ் வேக்யூம் சேம்பருக்குள்ளே ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் வச்சுக்கிறோம், எமிட்டர் அண்ட் கலெக்டர். ரெண்டு மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸில் எமிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இன்சிடென்ட் ஆகும்போது இந்த லைட்டை இங்கே விழும்போது இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் கலெக்டர் நோக்கி மூவ் ஆகும். ஸோ கலெக்டர் நோக்கி மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் வெளியில் வந்தோடனே இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுமா, பாசிட்டிவ் ஹோல் வந்து கிரியேட் ஆகும் எமிட்டரில். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே போய் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகும்போது இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட்டில் வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணினாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு வோல்டேஜ் கிடைக்கும், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ரீசன் என்னென்னா இந்த லைட் சோர்ஸ். ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சோலார் செல்ஸ் எப்படி ஒரு பார்த்தோ அதே மாதிரி தான். சோலார் செல்லும் ஃபோட்டோ வோல்டாயிக் செல் தான். ஸோ லைட்டில் வந்து லைட் மூலமாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்யூட்டில் வந்து ஃப்ளோ ஆகுது. சரி, இப்போ நாம் இந்த இடத்துல நாம் பேட்டரியிலேருந்து அடிஷ்னலாக நம்ம வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்து நம்ம எந்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாமையே இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டேரக்ஷன் இருக்குது, ஒரு ஸ்மால் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஐ. சரிங்களா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாமையே அட் 0 வோல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லோட வோல்டேஜ் வந்து சம் V1 வச்சுக்கோம். இங்கே ரியோஸ்டாட் இருக்கிறது V2, இந்த பேட்டரி இருக்கிறது வந்து சம் இது காமனாக V வச்சுக்கோம். இது வந்து சம் 12 வோல்ட் பேட்டரின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து நம்ம வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இதோட கரண்ட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு கிராஃப் எப்படி கிடைக்குன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சு 0 வோல்ட்லேயே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணாமையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டிப்பாக 0 வோல்ட்டில் 0 கிடையாது. அப்போது சம் வேல்யூ வந்து இந்த இடத்துல வராது. ஸோ இந்த ஸ்மால் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது 0 வோல்ட்லேயே நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது லைட் இன்சிடென்ட் ஆகும்போது. இப்போ இந்த இடத்துல நாம் இந்த கீயை க்ளோஸ் பண்ணுறோம். கீ க்ளோஸ் பண்ணோடனே ஒரு சம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த செல்லை வந்து நாம் அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் V1 வந்து சம் 3 வோல்ட் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். V2 அப்போ எவ்வளோவா இருக்கும், ஏன்னா இது சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால ரியோஸ்டாட்டும் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லும் சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால E1 3 வோல்ட்னா இப்போ V2 வந்து 9 வோல்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ ரியோஸ்டாட்டில் நீங்கள் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கரண்ட் ஃப்ளோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். V2 சேஞ்ச் ஆகும்போது V1 வந்து சேஞ்ச் ஆகும். V2 டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா V1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் நம்ம குறைக்கணும்னு என்ன பண்ணணும், V1 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைக்கணும். ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ V2 டிக்ரீஸ் ஆச்சுன்னா V1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேத்தோடில் நம்ம இப்போ கலெக்டரில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம், பாசிட்டிவ் எண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், எமிட்டரில் நெகட்டிவ் எண்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், பட் ஆனால் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற ஹோல் இல்லையா ஃபில் பண்ணிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டினியூட்டினால சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 0 வோல்ட்லேயும் நமக்கு ஐகர் வேல்யூ இருந்துச்சு. இதை விட இன்னும் அடுத்தது வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே பாசிட்டிவ் வருது, இங்கே நெகட்டிவ் வருது. அப்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் பண்ணி இந்த எலக்ட்ரான் புஷ் பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுனா, இந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா intensity is proportional to number of photoelectrons. number of photoelectrons எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் கரண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்டென்சிட்டி பொறுத்து இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அப்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து நம்ம கலெக்டரில் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் சேச்சுரேஷன் கரண்ட். இந்த சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு மேலே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கப்புறம் இது ஃப்ளாட்டாக தான் போகும். நீங்கள் வோல்டேஜ் எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் கரண்ட் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு ரீசன் என்ன, இன்டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் திஸ் ரீசன். இப்போ நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ், லைட்டோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சேச்சுரேஷன் கரண்ட் வந்து மேலே லிஃப்ட் ஆகும், கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த டெர்மினல்ஸ் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். மாற்றி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ட்ரியும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்ட்ரியும் நம்ம வந்து மாற்றி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கலெக்டரில் நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறோம், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் கலெக்டரில். ஸோ அப்போது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே போகிற எலக்ட்ரானை அது ரிப்பல் பண்ணி இந்த சைடு வரும். இப்போ இந்த டெர்மினல் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு, இந்த டெர்மினல் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான் இது ரிப்பல் பண்ணும், இந்த எலக்ட்ரான் வந்து இது அட்ராக்ட் பண்ணும். ஸோ எஜெக்டான எலக்ட்ரானை ரிட்டர்ன் மறுபடியும் வந்து இழுக்கிற ட்ரை பண்ணும். ஸோ அப்போ கரண்ட் வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நார்மலாக இந்த கரண்ட் வேல்யூ 0 வோல்டேஜ் இந்த கரண்ட் வேல்யூ நெகட்டிவ்ல வர வர என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டிக்ரீஸ் ஆகி ஒரு லெவலில் நமக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. கரண்ட் வேல்யூ I = 0 ஆகிடும். இந்த 0 ஆகிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், V0 வச்சுக்கோ, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அந்த லைட் வந்து பட்டு எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆனாலும் அதை உடனே ட்ராப் பண்ணிக்கும், இல்லைன்னா எஜெக்ட் ஆகிறதுக்கு விடாமல் வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா V0 அப்படின்னு வச்சுக்கிறோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இந்த பொட்டன்ஷியலுக்கு மேலே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. கலெக்டரில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ I = 0. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லில் பிஹேவ் பண்ணும். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலையும் சேச்சுரேஷன் கரண்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலெக்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. வெர்டிகல் ஆக்சிஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், ஷார்ட்டாக வந்து PECன்னு போடுவேன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த சைடு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ், இந்த சைடு பாசிட்டிவ் வோல்டேஜ், சென்டரில் V 0 வோல்ட். ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் சே நம்ம இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அந்த கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து கிராஃப் கிடைக்குது. ஸோ இது வந்து சேச்சுரேஷன் கரண்ட்.
ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் வந்து 3 இடத்துலையும் வேறு இடத்துல வந்து சேச்சுரேஷன் ரீச்சிங் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இந்த இடத்துலையும் ரீச் பண்ணியிருக்கு இந்த வோல்டேஜில், இது இந்த வோல்டேஜில் வந்து ரீச் பண்ணியிருக்கு, இங்கே இந்த வோல்டேஜில் வந்து ரீச் பண்ணியிருக்கு. V1 V2 V3 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 வோல்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா இன்டென்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இதில் லைட்டோட இன்டென்சிட்டி I1, இது I2, இது I3 வச்சுக்கோங்க. ஸோ 3 வேறு இன்டென்சிட்டியில் வந்து இன்சிடென்ட் ஆனதுனால இங்கே வந்து சேச்சுரேஷன் கரண்ட் வந்து வேறு பாயிண்டில் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வந்து V01, V02, V03. ஸோ ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்குன்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்கு μ1, μ2, μ3. ஸோ வேறு ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம லைட்டை வந்து மெட்டல் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு? ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு. இப்போ இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் வேரி பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ஸ் லைக் ரெட் அண்ட் ஐஆர் ரேடியேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து அதிகமாக எஜெக்ட் ஆகுது. பட் இதுவே வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகிருக்குது. லைக் ப்ளூ, வயலட்ஸ், யூவி, எக்ஸ்ரேஸ் லைக் தட். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக எஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் இப்போ இதில் வந்து இதோட இன்டென்சிட்டி நீங்கள் ஹையாகவே இருந்தாலும் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் இஸ் வெரி லோ. எலக்ட்ரான் வந்து வெளியில் அதிகமாக வரல. கரண்ட் ஃப்ளோ இஸ் வெரி லோ. கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் இதுவே வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இன்டென்சிட்டி வந்து லோவாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான அளவு எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகிருக்குது, அதுக்கு ஈக்குவலான அளவு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். பட் ஆனால் இந்த லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸே பெருசாக எஜெக்ட் ஆகலை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் அதிகமாக வரல, அதே சமயம் கரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுமா ஆகாதாங்க இருக்குது. ரேடியேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃப்ரீக்வன்சி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சியா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ரீக்வன்சி லோ வேவ் லென்த் லாம்டா வேல்யூ இருந்தால் அது கண்டிப்பாக எலக்ட்ரானை வந்து எமிட் பண்ணும். ஸோ அதில் கரண்ட் ஃப்ளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதிகமாக எஜெக்ட் ஆகும் எப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுதுன்னு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் emitted is proportional to intensity. Which is proportional to current. சரிங்களா? இப்போ அடுத்தது இதுவே வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். எப்படி நம்ம எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கு, லைட்டோட லைட் ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் வேறு ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து
யூவின்னு வச்சுக்கோங்க, இது வயலட்டு, இது ப்ளூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா போக போக அதிகமாக இருக்கும். ஸோ யூவி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். அப்போ எலக்ட்ரானோட எனர்ஜியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா ½ mv². இது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இதே இது நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது கவுண்டர் எஃபெக்ட் மூலமாக நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி மெஷர் பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நம்ம ட்ராக் பண்ணி டைம் மெஷர் பண்ணிடலாம், நம்ம வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரானோட சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அப்ளைட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து போகாமல் மூவ் ஆகாமல் நிற்கும்ல. ஸோ அந்த எஃபெக்ட் அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபோட்டானோட எனர்ஜி வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னா அந்த எமிட்டான எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து டிவைட் பண்ணி. ஸோ ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா ஒரு காமன் ஏதாவது ஒரு மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி வேறு ரேடியேஷன்ஸ், வேறு டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்தோம்ங்கிறத இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். Frequency is proportional to energy of emitted electron. வேற என்ன இருக்குது? ஸோ இந்த ரெண்டு மேஜர் பாயிண்ட் தான் நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ மெட்டீரியல் ஒன்றா இருந்தாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதாவது ஃப்ரீக்வன்சிஸ் இதெல்லாமே வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ப்ரொபோர்ஷனல் தான். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரே மெட்டீரியலில் நம்ம ஃப்ரீக்வன்சியை ஆல்டர் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேரி ஆகுது, அது வந்து கிடைச்ச டிஃபரன்சஸை நம்ம பண்ணிடுவோம். இப்போ அடுத்ததில் நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணி அதில் நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சோடியம் அண்ட் பொட்டாசியம் மெட்டல் எடுத்துக்கோம். ரெண்டு மெட்டல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது x-axis வந்து frequency, y-axis வந்து V0 stopping potential. ஸோ இதில் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குன்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டில் எது வந்து சோடியமாக இருக்கும், எது பொட்டாசியமாக இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து
V0 வேல்யூ 0 இருக்கும்போது இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 0 கிடையாது, இல்லை ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து μ0 ஒன்று வச்சுக்கோ, இது μ02. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கடையிலையும் ஒரு பெரிய கேப் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டினியூஸாக அடுத்த ஃப்ரீக்வன்சிலலாம் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகிறது. ஸோ ஒரு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸை எமிட் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரீக்வன்சி 1ங்கிற வேல்யூலையோ இல்லைன்னா சம் 10^2ங்கிற வேல்யூலையோ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ அட் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஒன்லி எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டிங். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் எமிட் ஆகுது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகிறது இல்லை. அதனால தான் நமக்கு இந்த ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாகவே இருக்குது இது வரைக்கும். அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே இருக்குது. இதுக்கப்புறம் எஜெக்ட் ஆனதுக்கு வந்து அது மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனால அடுத்தடுத்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வரும்போது அதோட கைனடிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலில் இந்த எமிட் ஆனதில் கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஹை. ஸோ தட் starting potential is also very high and the frequency is also very high. So at particular frequency la mattumda namakku vandu electrons vandu emit agum. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே ரேடியேஷன் வந்து அதில் இன்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் அந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும். இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் தான் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது வந்து பொட்டாசியம் எது சோடியம் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஸோ இதில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் சிம்பிளாக வந்து நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போது சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரூப்பில் வரும். ஸோ குரூப்பில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. குரூப்பில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியும். ஸோ அப்போ சோடியமோட அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், பொட்டாசியமோடது கம்மியாக இருக்கும். இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பு அவுட்டர் சைடில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்ததுன்னா மட்டும்தான் அது வெளியில் வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேப். ஸோ அப்போ இது வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் எனர்ஜி 1, இது 2. ஸோ இதில் எது அதிகமாக இருக்குது? அயனைசேஷன் எனர்ஜி 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜி 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருக்கிறது சோடியம், இப்போ கம்மியாக இருக்கிறது பொட்டாசியம். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனில் பொட்டாசியமோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி μ01, சோடியமோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி μ02. μ02 is greater than μ01. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வேறு மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். காப்பர் வேறு மாதிரி இருக்கும், அயனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். இது கம்ப்ளீட்டாக அதோட நேச்சர் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே புதுசாக இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியை.
இது மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். சரி, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம கொடுத்த எனர்ஜி வந்து யூஸ் ஆகிடுச்சு, அதனால எலக்ட்ரான் வெளியில் இருந்துச்சு. இப்போ ஃபர்தராக இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி இம்பார்ட் ஆகிருக்கு. அப்போது டோட்டலாக ஃபோட்டானோட எனர்ஜி வந்து எப்படி ஆட் ஆகிருக்குன்னா இந்த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைனடிக் எனர்ஜியும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபோட்டான் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து அப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நாங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் ஜென்ரேட் பண்ணணும். அதை வச்சு தான் வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் பார்த்துட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி கிளாசிக்கல் வேவ் தியரி இந்த கிளாசிக்கல் வேவ் தியரி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி. இந்த தியரி யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஃபரன்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபை ஆகாம நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் is proportional to the energy of electron. கிளாசிக்கல் தியரி படி வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடும் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா எலக்ட்ரானோட எனர்ஜிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது கிளாசிக்கல் தியரியோட அசம்ஷன். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஏன்னா ஆம்ப்ளிடியூடுங்கிறது என்னன்னா எந்த அளவுக்கு கண்டினியூஸாக வந்து ஃபோட்டான் வந்து போய் ஃபோட்டான் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் வேவ் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலில் வந்து பால்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கடலில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து இந்த வேவ் அதிகமாக வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு வைக்கணும். இதோட கிரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வருது அப்படிங்கும்போது இந்த பால்ஸ் வந்து என்ன ஆகும், ஜம்ப் ஆகுது, ரொம்ப ஹைட்டுக்கு ஜம்ப் ஆகும். இதே வந்து ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப குறைவாக தான் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ இந்த அசம்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்ப்ளிடியூட் வந்து எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும், கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அசம்ஷன் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஜஸ்டிஃபை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஃப்ரீக்வன்சி தான் வந்து இதுக்கு வந்து கிளாசிக்கல் தியரி படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து லோவாக இருக்கும்போது இந்த பால் வந்து ஜம்ப் ஆகக்கூடிய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அது கிடைக்கக்கூடிய மொமெண்ட்டும் அதோட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும்போது இந்த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ பாலியோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது E1 E2 வச்சுக்கிட்டிங்கன்னா E1 must be greater than E2 according to classical wave theory. ஸோ இது நார்மலாக கடல் மேலே ஒரு பால் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி அப்படின்னு சொல்லி கிளாசிக்கல் தியரியில் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். பட் இதே வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ஜம்ப் ஆகக்கூடியது, எஜெக்ட் ஆகக்கூடியது. இந்த இடத்துல பால்ஸ் வந்து எலக்ட்ரானு, வேவ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. அட் த சேம் டைம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறது ஹையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் வேவ் தியரி படி அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி எனர்ஜி ஆஃப் தி எமிட்டட் எலக்ட்ரான்.
அப்படியே வந்து வைஸ் வெர்சாவாக மாறி இருக்கு. ஸோ கிளாசிக்கல் வேவ் தியரியை வச்சு நம்மளால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டைன் வந்து பார்ட்டிகல் தியரியை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்ட்டிகல் தியரி கிட்டத்தட்ட நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபோட்டான் வந்து ஃபோட்டான் இஸ் it's like a wave packet, a particle vibrating at a frequency of mu, and its energy is given as h nu, Planck's equation. So Planck's relation use பண்ணி நம்ம ஃபோட்டானோட லைட்டோட எனர்ஜி வந்து நம்ம மெஷர் பண்ணலாம், கல்குலேட் பண்ணலாம். ஸோ அது வந்து லைட்டோட எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்த லைட் அந்த பார்ட்டிகல் ஃபோட்டான் வந்து போய் எலக்ட்ரான் மேலே பம்பர்ட் ஆகும்போது இதோட எனர்ஜி டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரான் மெட்டீரியலோட சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். விங்கிற பர்டிகுலர் வெலாசிட்டியில். இதுதான் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி. K is equal to half mv square. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா V0. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு V0. ஸோ அப்போது இதுலேருந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை வந்து ஃபோட்டான் லாஸ் பண்ணியிருக்கு இங்கேயே. ரிமைனிங் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது ஓவரால் ஃபோட்டானோட எனர்ஜி h nu இஸ் ஈக்குவல் டு h nu naught ப்ளஸ் kinetic energy of electron. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ kinetic energy பதிலாக நீங்கள் half mv ஸ்கொயர் வெலாசிட்டி தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ப்ரப்போஸ் பண்ண மேத்தமெட்டிக்கல் மாடல் which agrees with the experiment also. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கூட எப்படி ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. இதை நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் ஆர் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆர் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி மட்டும் வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை ஹெச்ஆர் ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருந்தேன். Divide by h, which implies mu plus mu is equal to mu naught plus E by h into V naught. So here I am rearranging this equation. E by h V naught plus mu naught. This is of the format y is equal to m into x in plus c. Slope is E by h. The start potential is the x-intercept and mu naught is the threshold frequency is the y-intercept. So the graph would look like so x layer is the potential difference and y layer is the frequency. So the graph will look like this. Here is the threshold frequency. X-intercept is the mu naught and y-intercept is the mu naught. Slope m is equal to E by h. The equation is
mu is equal to mu naught plus E by H into V naught. So the graph will look like this. ஆனால் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரா பண்ண கிராஃப் இந்த மாதிரி இல்லை. அதை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு பார்ப்போம். இதே ஈக்குவேஷனில் தான், பட் கோஆர்டினேட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அந்த கிராஃப் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா, இதே ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம ஈஆல் டிவைட் பண்ணுவோம். சார்ஜ் ஆஃப் ஆட்டோனால் நம்ம டிவைட் பண்ணும்போது h by E into mu is equal to h by E into mu naught plus V naught. So V naught அப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா V naught is equal to h by E into mu minus h by E into mu naught. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா y intercept, this is x intercept and this one is slope and this one is y. So here it is also y equal to mx plus 3 format. So the graph will look like, so இந்த இடத்துல y வந்து v naught, அப்போ ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வந்து y கோஆர்டினேட்லையும் x கோஆர்டினேட்டில் ஃப்ரீக்வன்சியை நம்ம பிளாட் பண்ணலாம். So the graph will look like this. So இந்த இடத்துல y intercept equal to minus h mu naught by E. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா y intercept. The slope is equal to h by E. So slope reverse ஆகிட்டு கோஆர்டினேட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆனதுனால அந்த கிராஃப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ட்ரா பண்ண கிராஃப் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா V naught is equal to h by E into mu minus h by E into mu naught. So this is our Einstein's photoelectric equation that justifies the experiment. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் இஸ் நதிங் பட் ஃபோட்டோவோல்டைக் செல்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க, சம் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சம் மெட்டீரியல் ஏ, அந்த மெட்டீரியல் ஏக்கு நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் நீங்கள் பிளாட் பண்ணீங்கன்னா, பிளாட் பண்ணி வரக்கூடிய இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே வந்து சாம்பிள்ஸுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ், நோன் மெட்டீரியல்ஸுக்கு நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். சாம்பிள்ஸுக்கு வந்து எதோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து காப்பரோட மேட்ச் ஆகுதுன்னா, காப்பரோட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுதுன்னா, அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அவ்வளோதான். ஸோ ஆல்டிகல்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், அனாலிட்டிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், ஃபோட்டோ சென்சார்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஃபயர் எக்ஸாம்பிள், ஸோ ஃபயர் இருக்கும்போது அதுக்கு வரக்கூடிய லைட் சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தீ அடிக்கிறதுக்காக, வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக வால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல்.